உலகில் லட்சக்கணக்கான கிராமங்கள் உள்ளது. அதில் கடலோரத்தில் இருக்கும் கிராமங்கள், ஆற்றங்கரையில் இருக்கும் கிராமங்கள் வரலாற்று தொடர்புடையவைகளாக இருக்கிறது. அதுபோன்ற கடலோர கிராமங்களில் இருந்து 5 அழகான கிராமங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த பாட்டன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாருங்கள், அந்த அழகான கிராமங்களை ஒவ்வொன்றாக வரிசைப்படி பார்க்கலாம். அழகான கடலோர கிராமம் வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்கப் போவது போப்பாய் கிராமம். இந்த கிராமம் மத்திய தரைக்கடலில் உள்ளது. இந்த கிராமம் உண்மையில் மக்களால் உருவாக்கப்பட்டதல்ல. 1980களில் பேரமவுல் நிறுவனமும் வால்ட் டிஸ்னி நிறுவனமும் சேர்ந்து தயாரித்த போப்பாய் என்ற படத்திற்காக போடப்பட்ட செட். இந்த செட்டை வெறும் 7 மாதங்களில் படக்குழு அமைத்துள்ளார்கள். படம் எடுத்து முடிந்த பிறகு அங்கு இருந்த செட்டை பிரிக்காமல் சுற்றுலா பூங்காவாக மாற்றியுள்ளார்கள். இந்த கிராமத்திற்கு சென்றால் போப்பாய் படத்தில் நடக்கும் காட்சிகளை நமக்கு நேரடியாகவே செய்து காட்டுவார்களாம். இங்கு சுற்றுலா பயணிகளை கவர சில நிகழ்ச்சிகளும் நடப்பதுண்டு. சினிமாவிற்காக உருவாக்கப்பட்ட செட் என்றாலும் அந்த கடலும் இந்த கிராமமும் ஒன்று சேர்க்கையில் ஒரு ரம்மியமான காட்சியை நமக்கு தருகிறது. இத்தாலியின் வடமேற்கில் டைர்கனியன் கடல் கரையில் அமைந்துள்ளது 5 நில கிராமம். மாண்டெரோசோ அல்மரே, வெர்னாசா, கார்னிக்லியா, மனரோலா, ரியோமாகியோர் போன்ற சிறு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியே 5 நில கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. 1900களுக்கு முன்பு வரை இங்கு மீன்பிடி தொழில் மிகவும் அதிகமாக செய்யப்பட்டுள்ளது. 1970க்கு அப்புறம் அதிக சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியதால் மீன்பிடித்தவர்கள் எல்லோரும் விவசாயத்திற்கு மாறியுள்ளார்கள். இங்கு பிரதானமான பயிர் என்றால் திராட்சை மற்றும் ஆலிவ் பயிர்கள்தான் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. பல வண்ணங்களில் இங்கு உள்ள வீடுகள் மிகவும் பிரபலம். இரவு நேரங்களில் மின்சார விளக்கின் வெளிச்சத்தில் இந்த கிராமத்தை பார்த்தால் ஏதோ கனவு உலகத்தில் இருப்பது போல் தோன்றும். மூன்றாவதாக பார்க்க இருக்கும் இந்த கிராமமும் இத்தாலியில்தான் இருக்கிறது. இத்தாலியின் வடக்கில் உள்ள வெனிஸ் தீவின் அருகில் ஒரு தீவுக்கூட்டத்தில் உள்ளது புரானோ என்ற கிராமம். ரோமன்கள் இங்கு குடியேறி வாழ்ந்ததாகவும் பிரபலமான மோனலிசா ஓவியத்தை வரைந்த லியாடனோ டாவின்சி இந்த கிராமத்திற்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பல வண்ணங்களில் இங்கு இருக்கும் வீடுகளுக்காகவே இந்த கிராமம் அதிகம் அறியப்படுகிறது. இதனாலேயே இங்கு சுற்றுலா பயணிகள் வருடம் தோறும் கூடுதல் எண்ணிக்கையில் வந்து செல்கிறார்கள். ரியோ டெல்லா கியூடெக்கா, ரியோ டி டெர்ரானோவா, ரியோ டெல் பொண்டினெல்லோ போன்ற பகுதிகள் இங்கு மிகவும் பிரபலம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களை தவறாமல் பார்த்து செல்கிறார்கள் என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். நார்வே நாட்டின் நார்வெஜியான் கடல் கரையில் உள்ள நோர்ட்லேண்ட் என்ற மாவட்டத்தில் இருக்கும் தீவுகளில் இதுவும் ஒன்று. மீன்பிடிப்பதுதான் இங்குள்ளவர்களின் பிரதான தொழில். இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் சிலர் வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள். இங்கு பல வெளிநாட்டு திரைப்படங்களில் சிறு சிறு காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளது. அதோடு சுற்றுலாவை அமைத்து தரும் நிறுவனங்கள் தங்களின் புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இந்த கிராமத்தின் படத்தை வைத்துள்ளார்கள். 2015இல் கொக்கோ கோலா நிறுவனம் நார்வேயில் தனது கிளையை தொடங்கும் போது இங்கு இருந்துதான் தொடங்கியது. அல்லெர்ஸ் என்ற நார்வே நாட்டின் பத்திரிகை ஒன்று 1970இல் நார்வேயின் மிகவும் அழகான கிராமம் என்ற பட்டத்தை இந்த கிராமத்திற்கு கொடுத்தது. கிரீஸ் நாட்டில் ஏஜியன் கடலின் நடுவில் உள்ள சாந்தோரினி தீவில் இருக்கிறது ஓயா கிராமம். இந்த இடத்தை முதலில் அபானோ மரியா என்று அழைத்திருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பே இங்கு மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு எல்லா வீடுகளிலும் வெளிப்புற சுவரில் வெள்ளை நிறம் பூசப்பட்டிருக்கும். சுற்றுலா பயணிகளை கவர இப்படி வெள்ளை நிறம் பூசுவதாக அங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சில வெளிநாட்டு திரைப்படங்களில் இந்த கிராமத்தை காட்சிப்படுத்தியுள்ளார்கள். இங்கு வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறார்கள். இந்த தொகுப்பில் உள்ள கிராமங்களுக்கு நீங்கள் போயிருந்தால் அந்த கிராமம் தொடர்பான உங்கள் அனுபவத்தை கீழே பதிவு செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அதோடு உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.